நேர்மையான அதிகாரி தலைமையில உயர்நீதிமன்றமே நியமிச்ச பிறகும் எனக்கு நம்பிக்கை இல்லன்னு நீ ஓடுற. அப்போ எனி ஹெல்ப் ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி காரன் வரான், அதிமுக காரன் வரான், பிஜேபி ஆதரவாளர்கள் சங்கிகள்லாம் வந்து பொதுநல வழக்குன்னு போடுறாங்க. விஜய் மேல அப்படி என்ன அக்கறை? விஜய் தன்னுடைய கொள்கை எதிரின்னு பிஜேபிய சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிஜேபி காரன் முன்னாடி இப்ப கேஸ் போடுறான் வந்து. அதுக்கு முன்னாடி ஜோசப் விஜய்ன்னு அவரை ரொம்ப எச் ராஜா எவ்வளவு நக்கல் பண்ணியிருக்காரு. எவ்வளவு பண்ணியிருக்காரு. இப்போ கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் சொல்றாரு பிஜேபிய பார்த்து. அந்த பிஜேபி விஜய காப்பாற்றுவதற்காக எஸ்ஐடி கூடாது. நான் என்ன கேட்கிறேன், உன்னை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டான். பிஜேபியும் விஜய் கட்சியும் ஆப்போசிட்ல நிக்குது. இப்ப இவரை வந்து விசாரிக்கிறதுக்காக விஜய் விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கப்படும் பொழுது அந்த குழு வேண்டாம் அப்படின்னு பிஜேபி காரன் ஏன் ஓடி வரான்? அதிமுக காரன் எதுக்கு வாங்க வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறான்? அப்ப இது எல்லாமே கொலகார கும்பல்னு சொல்றோம். 41 பேரை மிதிச்சே கொண்டிருக்காங்க. யாரு? விஜயை அடித்து கொள்ள போவர்கள் யாரு? விஜயோட கூட்டத்துல 41 பேரை மிதிச்சு கொண்டது யாரு? நயனா நாகேந்திரன் சொல்லணும்ல? சொல்லுவாரா? அது சொல்லுங்க. யாரால் விஜய்க்கு ஆபத்து? விஜய் சொல்றாருல, அந்த மாதிரி சொல்றாரோ என்னமோ. என்னது? விஜய் சொல்றாருல, உண்மை என்னன்னு மக்களுக்கே தெரியும். என்னன்னு சொல்றா விளக்கென்னு தான் கேக்குறோம். விஜய் தெய்வங்களே உண்மையை சொல்றாங்க. இதை நீ கோர்ட்ல போய் சொல்லு. இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்கல்ல, கான்ஸ்பிரசி தியரி ஒண்ணு சொல்றீங்கல்ல, அதை சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் மூஞ்சிலே அடிக்கும்ல. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீ சொல்ற? ஆதாரத்தை கொடு. நீ ஒண்ணு சொல்ற, நீ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற, அந்த குற்றச்சாட்டுல ஏதாவது முகாந்திரம் இருக்கு, நீ டாக்குமெண்ட் கொடுத்தாதானே நீ சொல்றதை கேட்பாங்க. வாய் இருக்குன்னு யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம்ல. அது அப்படியே ஃபாலோ பண்ணுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து. ஆனா தாவேக தரப்புல உயர்நீதிமன்றத்துல வந்து சொல்றாங்கல்ல, இது ஒரு விபத்து தான், இதுக்கு எப்படி நாங்க பொறுப்பேற்க முடியும்? இல்ல, நான் என்ன சொல்றேன், இங்கே வந்து மக்கள் கிட்ட வந்து மக்களுக்கு உண்மை தெரியும், கரூரில் மட்டும் இப்படி நடந்தது ஏன்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன டயலாக உயர்நீதிமன்றத்துல போய் சொல்ல வேண்டியது. அங்க போய் நீ என்ன சொன்ன? இது ஒரு விபத்து. ஏன் நீ ஹைகோர்ட்ல இது ஒரு விபத்துன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் நீ என்ன சொல்ற? சமூக விரோதிகள் இதுல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இதுல வந்து ஒரு சதி இருப்பதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ற. ஏன்னா உயர் நீதிமன்றத்துல இப்படி சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் இப்படி சொல்றீன்னு கேட்க மாட்டாங்களா? உன்ன அறிவு இருக்கிறவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? இல்ல, அத இப்ப இதே கான்ஃபரன்ஸ் தாவேக தரப்பு இல்ல, ஹேமமாலினி குழுவே அதானே சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு குழுன்னு வந்து அதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களாம் ரொம்ப நேர்மையானவர்களா, அப்பழுக்கற்றவர்களா, நீதிக்காக போராடுதா நீங்க? நான் கேட்கிறேன், பிஜேபி குழு நான் கேட்கிறேன். ஏங்க நான் பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல அவ்வளோ பிரச்சனை இருக்குது, பிஜேபி காரனால அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அப்பெல்லாம் வராத ஹேமமாலினி குழு இப்போ மட்டும் வருது. கொள்கை எதிரின்னு விஜய் சொல்லிட்டாரு, விஜயை காப்பாத்துறதுக்காக பிஜேபி ஓடி வருது அப்படின்னு சொன்னா, இங்க தமிழ்நாட்டில் ஓட்டு பொறுக்குவதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவோம்னு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சொல்லுது.